கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. குரு பகவான் வக்ர நிவர்த்தி. இந்த 9 கிரகங்களில் முக்கியமான ஒரு சுப கிரகம் 8 பேர் உங்களுக்கு எடுத்தாலுமே கூட, வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா மனைவி உங்களை அப்படியே அரவணைச்சி கொண்டு போனால் அதை விட ஒரு பேரின்பம் பெரு வாழ்க்கை எதுவுமே இல்லை. கல்யாணம் ஆகலை, வீட்டுக்கு வந்துட்டீங்க, அம்மா அப்படியே உங்களை அரவணைச்சிட்டு சந்தோஷமாக இல்லை, நான் பார்த்துறேன்டா என் புள்ளடா நீ அப்படின்னு அம்மா அப்பா உங்களை வந்து அரவணைச்சி கொண்டு போயிட்டாங்கன்னா அதை விட ஒரு பேரின்ப வாழ்க்கை. வெளியில் எவ்வளோ துன்பம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி இருக்கணும். அப்போ எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இந்த தத்துவத்தை சொல்லக்கூடியது தான் குரு பகவான். அப்போ எத்தனை கிரகங்கள் எதிரியாக இருந்தாலும் இந்த குரு மட்டும் உங்களுக்கு அனுகிரகமாக இருந்துட்டாருன்னா, சப்போர்ட்டாக இருந்துட்டாருன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது உறுதி. அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் போன நவம்பர் மாதம், அதாவது கார்த்திகை மாதம் வக்ரகதிக்கு சென்றார். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 4 மாதங்களாக குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போ நாம் பார்க்குறோம், உலக நாடுகள் அனைத்தும், நான் எல்லா இடத்துலையும் சொல்வது உண்டு, நாம் ஏதாவது பூமியில் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு நினச்சிக்காதீங்க. நாமளும் ஆகாயத்தில் வான்மண்டலத்தில் தான் நாம் இருக்கோம். பூமியில் இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. பூமி எங்கே இருக்குன்னா வான்மண்டலத்தில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. எப்படி மற்ற கிரகங்கள்லாம் சூரியனை சுற்றி வருதோ அதை போல் பூமியும் ஒரு பிளானட், அவ்வளோதான். நம்ம ஆகாயத்தில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கோம், இது மறந்துடாதீங்க. இந்த குரு பகவான் வக்ரமான இந்த காரணத்தினால் தொடர்ந்து பதற்றங்கள், போர் பதற்றங்கள், தேவையில்லாத போர் உருவாகியிருக்கு. இது அப்போது இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்தப்போ கூட இந்த பாதிப்பு ஏற்படலை. உக்ரைன் ரஷ்யா போர் வந்தப்போ கூட இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படலை. ஆனால் இந்த குரு வக்ரமடைந்து சனியும் பெயர்ச்சி அடைந்த காரணத்தினாலே இந்த ஈரான் போர் வந்து எல்லா உலக நாடுகளுக்கும் பிரச்சனையாக போச்சு. பொருளாதார வீழ்ச்சி, தங்க விலை வீழ்ச்சி, வெள்ளி விலை வீழ்ச்சி, பெட்ரோலியம் ப்ராடக்ட், மெயினாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, கேஸ் சிலிண்டர் எல்லாமே தட்டுப்பாடு. இதெல்லாம் கூட பொருளாதார வீழ்ச்சியை கூட நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனால் அங்கே மக்கள் படும்பாடு, நம்ம இந்தியர்கள் அங்கங்கே போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. வளைகுடா நாடுகளில், ரஷ்யாவில், போர் நடக்கக்கூடிய இடங்களில், போர் நடத்தக்கூடிய நாடுகளில் நம்மளுடைய மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. பொருளாதார அடிப்படையில், வேலை அடிப்படையில் அந்த ஊர் அதிகாரியுடைய பிடியில் சிக்கிக்கிட்டு பல சிக்கல்கள். ஃபோன் பண்ணும்போது தான் தெரியும் அவங்களுடைய ட்ரபுள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம்னு எடுத்துக்கலாமா? சரி. அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும், ஏதோ உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரூமில் உட்காண்டிருக்க உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு, உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த குரு வக்ர நிவர்த்தி நன்மையை செய்யும். கண்டிப்பாக அவர் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார்னா, இப்போ பாருங்கள், இந்த சனி வெளியில் போனது தான் பிரச்சனை. சனி பகவான் ராக விட்டு வெளியில் போயிட்டு குருவுடைய வீட்டில் உட்கார்ந்தாரு, எல்லா பிரச்சனையும் ஆரம்பம். அப்போது இந்த போர் வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும்னு நம்ம நம்பலாம். இந்த வக்ர நிவர்த்தி எப்போ நடக்குது? வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 19ஆம் தேதியும், திருக்கணித படி மார்ச் 26ஆம் தேதியும் நடைபெறுகிறது. அப்போ ஆல்மோஸ்ட் இந்த மார்ச் மாதம் எண்டில், பங்குனி மாதம் நிச்சயமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அப்போது இந்த உலகத்துக்கே நன்மை நடக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா என்ன? எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, அரசியல் பிரச்சனைகள் இருக்குது, அரசியல் எதிர்பார்ப்புகள் இருக்குது, குடும்ப அரசியல் இருக்குது, அரசியல் இல்லாத இடமே இல்லை இல்லையா? ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு அரசியல் இருக்கும். அவனை போட்டு கொடுப்பான், அவன் இவனை போட்டு கொடுப்பான், வச்சு செய்வாங்க. கோத்த விட்றது,
கலகம் பண்ணி விட்டுறது, மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவது, டாமினேட் பண்ணுவது, அவனை போட்டு அமுக்கிறது, மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, அதாவது இன்சல்ட் பண்ணுறது, ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே அரசியல் தான். அப்போது என்னெல்லாம் அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது, குறிப்பிட்ட உங்களுக்கு நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி நல்ல நேரம் சார். உங்கள் ராசிநாதன் குரு பகவான், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் தான் என்னவா இருக்காருங்க, சிக்கலில் போயிட்டு மாட்டிக்கிட்டா மாதிரி. எப்பயுமே ராசிநாதன் நல்லா இருந்துட்டா அந்த ராசி அந்த வீட்டு அன்பர்கள் சிறப்பாக, ஒரு குடும்ப தலைவன் நல்லா இருந்தால் தான் அவருக்கு அது நல்லா மீன்ஸ் என்ன, ஆரோக்கியமாக இருக்கணும், இன்கம் நல்லா இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஜாப்லாம் சூப்பராக இருக்கணும். தன்னுடைய குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ தன்னுடைய அப்பா தான். மனைவிக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ தன்னுடைய கணவன் தான். மனைவிக்கு, பிள்ளைங்களுக்கு ஹீரோ யார், தன்னுடைய அப்பா. மனைவிக்கு ஹீரோ யார், தன்னுடைய கணவன். அப்போ அந்த குடும்ப தலைவன் சிறப்பாக இருந்தால் அந்த குடும்பம் அப்படி ஒரு கௌரவமாக தலை நிமிர்ந்து ஒரு கர்வத்தோடு திமிராக இருக்கும், தலை நிமிர்ந்து நடக்கும். அப்போ அந்த குடும்ப தலைவன் சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் ஒரு ஓரமாக பெட்டில் போய்ட்டு ஒரு 4 மாதமாக முழங்கி காலை மடக்கிண்டு அப்படி படுத்துன்னு இருக்கார். அப்போ குடும்பமே படுத்தா மாதிரி தான். அப்போது எப்போதுலேருந்து கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி 5 மாதமாக ஒரு 4 மாதம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப வேண்டாம். இந்த தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் உங்கள் ராசிநாதனை போல குருவை போல ஒரு மூலையில் முடங்கி படுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கம்பெனி கேஷியர் இருக்கார், காசை பூரா அவர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்க. ஓனர் வந்து வெயிட் பண்ணுறாரு, எங்கேயா கேஷியர்? சார் அவர் தலைவலிக்கு தான் சார், மாத்திரை போட்டு படுத்துருக்கிறாரு, ஒரு 10 நிமிஷம் சார், எழுந்த உடனே கொடுத்துருவார் சார். ஓனர் உட்காந்துருப்பார், பணம் அவருது, பணம் பூரா இவருதுங்க. இவர் அந்த கேஷியர்கிட்ட கொடுத்து வச்சுருப்பார். கேஷியருக்கு உடம்பு சரியில்லை, கை காலெலாம் மடக்கி சுருட்டி ஒரு ஓரமாக படுத்துக்கிட்டு இருப்பார். டாக்டரையா பார்க்க சொல்லியா, ஆஸ்பத்திரியா கூப்பிட்டு போனியா, எனக்கு காசு போனியா டக்குன்னு? இல்லைங்க சார் சொல்லிட்டார் சார், 4 மணிக்கு எழுந்துருவார் சார். ஓனர் காத்திருப்பார். இதை போல உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் முடக்க வைக்கப்பட்டிருந்தார். வக்ரம் என்பது என்னங்க, அவரை முடக்கி போடுறது, ஒரு இடத்துல கட்டுப்பட்டு சுருட்டி அப்படி பாம்பு மாதிரி சுற்றி சுருட்டி ஒடுங்கி இருப்பது. அப்போ உங்கள் ராசிநாதன் குரு பகவான் முடக்கில் இருந்தார். இப்போ இந்த மார்ச் 20 தேதியிலிருந்து அவர் ஃப்ரீ ஆகிறாரு, வளர்ச்சி அடைகிறார், நல்ல நிலைமைக்கு போகிறாரு, இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இதனால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்குத்தான் முதலில் நன்மை. இந்த குரு வக்ர நிவர்த்தியால் அதிகப்படியான நன்மை யாருக்குன்னு கேட்டிங்கனாக்கா தனுசு ராசிக்குத்தான். ஸோ 4 மாதமாக எந்தெந்த விஷயம்லாம் நீங்கள் பெண்டிங்கில் போட்டிருக்கீங்களோ, எந்தெந்த விஷயம்லாம் பெண்டிங்கில் இருக்கோ அது எல்லாம் இப்போ ஆக்டிவேட் ஆக போகுது. அந்த நன்மைகள் எல்லாம் இப்போ நடக்க போகுது, வளர்ச்சி அடைய போகுது, கை கொடுக்க போகுது, வெற்றியை தரப்போகுது. வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும், கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி அன்பர்களே. மெயினாக வேலை வாய்ப்புகள், இந்த போரில் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டவங்க, இந்த யுத்தத்தினால் இந்த போர் நடக்குது இல்லையா, இப்போது எது ஈரான் போர் நடக்குது இல்லையா, ஒரு 4-5 நாடுகள் சேர்ந்து ஒரு நாட்டை தாக்குகிறாங்க. எப்படி இந்த உக்ரைனை வந்து ரஷ்யா தாக்கும்போது, ரஷ்யா ஒரு வலிமையான நாடு, உக்ரைன் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் உக்ரைனுக்கு 10 நாடு சப்போர்ட், ஆனால் ரஷ்யா சிங்கிளாக ஹேண்டில் பண்ணுது. அதே போல் ஈரான் வந்து ஒரு வலிமையற்ற நாடு,
பட் 2 நாடுகள் சேர்ந்து போர் பண்ணுது. இப்போ இதெல்லாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு, வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த போர்னால் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே 20 இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்தால் ஈரான் போரும் நிவர்த்தி அடையும், முடிவுக்கு வரும் என்பது என்னுடைய ஜோதிட கணக்கு. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், தனுசு ராசி அன்பர்களே, இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி என்பது 100% உங்களுக்கு நன்மை. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனக்குழப்பம், மன பயம், இதுவரையிலும் எனக்கு இப்படி ஆனதே கிடையாதுங்க சாமி அப்படிங்கிற அந்த மனக்குழப்பம், நீங்கள் யாரெல்லாம் வேணாம்னு அலட்சியமாக திருத்தி அடிச்சிங்களோ, ரொம்ப ஆணவமாக, ஒரு கர்வமாக, நாம் ஒரு பொசிஷனில் இருக்கும்னு நினச்சி ஒரு ஏளனமாக யாரை நினச்சிங்களோ அவங்களால தான் உங்களை காப்பாற்ற முடியும். அவங்களால தான் உங்களுக்கு நன்மை நடக்கும். பெரிய பெரிய தவறுகளை, திருத்த முடியாத தவறுகளை செய்திருப்பீர்கள். யார் உங்களுக்கு விசுவாசமாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கூட நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. அப்போது தனுசு ராசி என்பர்களே, அந்த தீமைகள் எல்லாம் கலைந்து நன்மைகள், மீண்டும் நன்மைகள் சேரக்கூடிய காலம். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரும். இழந்தவைகளை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய அற்புதமான கால நேரம் இந்த குரு வக்ர நிவர்த்தி. அப்போது குரு வக்ர நிவர்த்தி தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குது. ஒரு நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு என்ன வேண்டும், நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு என்ன கேள்வி, என்ன வேண்டும், உங்களுக்கு தாராளமாக கேளுங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகளை தெரிந்து அறிந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி உறுதி தனுசு ராசி நேயர்களே. ஸோ அதே போல் திருமணங்கள், அப்போ எந்த ராசியானாலும் திருமணங்கள் மெயின் ரொம்ப முக்கியம். ஒரு வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் ஆனாதான் அவனுக்கு வாழ்க்கைக்கு அவன் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம். அது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரிதான். ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க கல்யாணமே வேணும் அப்படிங்கிறது இதெல்லாம் சாமர்த்தியம் கிடையாது, திறமை கிடையாது. கல்யாணம் ஆனாதான் உங்களுக்கு ஒரு அடையாளம், பிறந்ததுக்கு ஒரு மரியாதை, ஒரு அர்த்தம். அதில் 2வது திருமணங்கள். முதல் திருமணம் முடிஞ்சு குழந்தைகள் இல்லை, 38 வயசாது, 40 வயசாது, எப்படி அமைச்சிக்கிறதுன்னு தெரியல. ஜாதகம் பார்த்து சொல்கிறோம்னா அப்போ நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கணும். குரு வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளது. முதல் திருமணம், 2வது திருமணத்துக்கான காலம். நல்ல வாழ்க்கை அமைய போது மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. அலட்சியமாக இருக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக காது கொடுத்து கேளுங்க. முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்களுக்கான பரிகாரத்தை அறிந்து செய்யுங்கள். உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டு செய்யுங்க. சார் இது ஒரு நல்ல நேரம், குழந்தை இது ஒரு நல்ல நேரம், நிச்சயமாக திருமண யோகங்கள் கைகூடும். இல்லை அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி என்பது அவ்வளவு ஒரு சிறப்பு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் கைகூடும். குரு தானே சார் வேணும், வீரியம் அவர் தானே சார், நன்மை அவர் தானே சார் குரு. குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனால் இந்த குழந்தை பாக்கியத்தில் ஏதேனும் தடைகள் இருக்குது. 6 வருஷமாக இருக்குது, 8 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது. அதுக்கு கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இப்போ கூட நியர்பையாக ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு தம்பதி, ஒரு பெண் குழந்தை 33 வயசாகுது,
வீட்டுக்காரர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க, கால் பண்ணாங்க, 2 பேர் ஜாதகமும் பார்த்தோம், ஒரு பரிகாரம் சொன்னோம், செஞ்சாங்க, நல்ல செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா, இயற்கையாகவே எத்தனையோ அன்பர்களுக்கு இயற்கையான முறையில் குழந்தை பிறக்குது. இதெல்லாம் வாராகியுடைய ஆசீர்வாதம். அப்போது குழந்தை பிறப்புக்கான காலம், குழந்தை பாக்கியம் உருவாகும். இது போல் பல நன்மைகள், பல பாக்கியங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யட்டும், எல்லா வளங்களையும் உங்களுக்கு கொடுக்கட்டும். குறிப்பாக நிம்மதி, வருமானம், ஆரோக்கியம், இந்த 3ம் இருந்தால் இறைவன் உங்கள் கூடவே இருக்கிறதா அர்த்தம். இதுக்கு குறைவில்லாமல் பார்த்துக்குங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.